ஹாய் மக்களே, நம்ம அண்ணா கள்ளக்குறிச்சி மாப்பிள்ள எஸ்கே இங்கே நம்ம காலேஜில் தான் படிக்கிறாரு. நேற்று போட்டிருந்த வீடியோவை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளைகிட்ட வந்திருக்கோம். அண்ணா வணக்கண்ணா. ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நீங்கள் போட்ட வீடியோவை நினச்சி நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரலண்ணா. ஒரே அழுகையாக இருக்குண்ணா. செருப்பால் அடிப்போம். யாரை கேட்டு நீ ஃபீல் பண்ண? இல்லைண்ணா, நீங்கள் போட்டிருந்த வீடியோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது காமெடி வீடியோடா அது. எனக்கு தெரியாது. நல்லா ஃபீல் பண்ணி இது பாரு, உன் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் விட்டுரு. கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்திருக்கோம். அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். தெரிஞ்சது ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்க. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? இல்லை ப்ரோ, அவரோட நல்குணங்கள் எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவர் ஒரு எல்கே பால் ப்ரோ. நீங்கள் அவர் சேனலை ஃபாலோ பண்ணுறதா வேறு வேலை இருந்தால் பாருங்கள். ஏன் ப்ரோ வேஸ்ட்டாக அவரை போயிட்டு கேட்டுட்டு ப்ரோ, அவர் கள்ளக்குறிச்சி மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பேர் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ, உங்க ஃப்ரெண்டை நீங்கள் இப்படி சொல்லலாம்? வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. ரீசெண்டாக அவனை சேட்டை ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் அன்இன்ஸ்டால் ஓ, அவர் வாழ்றதுக்கே தகுதி இல்லைன்னு லைவ் லெட் லீவ். அடுத்தவன் ஃபேமஸ் ஆகிறான், இவன் ஃபேமஸ் ஆகிறான். நீங்கள் எப்போ ஃபேமஸ் ஆகலான்னு இருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.